ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரம்ஜான் முடிஞ்சு ஃபஸ்ட்டு சண்டே. பசங்க வந்து ஏர்லி மார்னிங்கே கிரிக்கெட் கோச்சிங்க்கு போயிட்டாங்க. மத்தியானம் பசியோடு வருவாங்க. அதனால கொஞ்சமாக ஏதாவது செய்யலாம்னு நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேறு காலி ஆகிடுச்சு. ஸோ காலையிலேயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கான இதெல்லாம் ரெடி அரிசியும் ஊற வச்சாச்சு. இப்போ நாம் வந்து ஒரு மசாலா அரைச்சி நான் வந்து எறா குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 5 வந்து சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் ஃபுல்லாக வந்து மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பாதி டு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருஞ்சீரகம். இதை சேர்த்து இந்த மசாலாவை வந்து அரைச்சிக்க போகிறேன். மசாலாவை நான் அரைச்சி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு பக்கம் வந்து சாப்பாடுக்கு நான் வந்து ஒலை வச்சாச்சு. அப்புறம் கடைக்கடைன்னு சீக்கிரமாகவே வந்து வெங்காயமும் கட் பண்ணிவிட்டேன். ஏன்னா டைம் போய்கிட்டே இருக்குது. பசங்க வந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஸ்பீடாக செய்யணும்னு நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து இங்கே ப்ரான்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இது வந்து க்ளீன் பண்ணியே வந்து அந்த நான் மீன்காரனா கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் அங்கே உள்ளே இருக்கிற அந்த குடல் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு 2ஆக பிரித்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு நான் கட் பண்ணியிருந்தேன் வெங்காயமாக போட்டுக்கிட்டேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வந்து தக்காளியை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 2 to 3 தக்காளி எடுத்துருக்கேன். சின்ன சின்ன தக்காளி தான் இருந்தது. அதை கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற மசாலா போட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கணும். பச்சை வாசனை ஃபுல்லாக போனதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும்னா சீக்கிரமாக வந்து தக்காளி வந்து அது மேஷ் ஆகிடும், நல்லா குழஞ்சி வந்துடும். இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து மூடி வச்சலாம். கொஞ்சம் வந்து இந்த மசாலா அந்த தண்ணி அந்த ஜாரில் இருந்தது அந்த மசாலா அதில் வந்து கொஞ்சம் தண்ணியை கலந்து அதையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடுறேன். அது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே வந்து மீதி இருக்கிற ப்ரான்ஸில் நான் வந்து மசாலா போட்டு வச்சிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் கலருக்காக. அப்புறம் வந்து நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள், அது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மிளகாத்தூள் எவ்வளோ காரம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு உங்களுக்கு ஒரு தோராயமாக போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ நமக்கு தேவைப்படணும் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு போட்டுக்க வேண்டியது தான். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதிகமாக ரொம்ப மசாலாவாக அப்படிலாம் சேர்க்க மாட்டேன். கொஞ்சம் மைல்டாக இருந்தால் தான் என் பசங்களுக்கும் பிடிக்கும், இவருக்கும் பிடிக்கும். அப்புறம் வந்து 1/2 லெமன் சேர்த்துருக்கேன். இது நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அந்த மசாலாலாம் ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்மளுடைய குழம்பு வந்து எப்படி எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சு நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி தக்காளியெல்லாம் நல்லா குழையலைன்னா இந்த மாதிரி குத்தி விட்டோம்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரமாகவே வந்து நல்லா குழஞ்சி வந்துடும். அப்புறம் வந்து இந்த எறா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற எறாவையும் அப்புறம் மிளகாய் தூள் இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து நான் ஒரு கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றிக்கிறேன். எண்ணெயை ஊற்றிட்டு இதில் வந்து வெங்காயம் நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு பாதி வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வந்து மசாலா போட்டிருக்கிற ப்ரான்ஸ் வந்து அதில் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டால் நல்லா மணமாக இருக்கும் எறா. இந்த பக்கம் வந்து பாருங்கள் கிரேவி வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நல்லா குழஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ப்ரான்ஸும் வந்து நல்லா வெந்துருச்சு. கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு மூடி வச்சிட்டோம்னா ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ஈஸியாகவே முடிஞ்சிடும். இப்போ இந்த ப்ரான்ஸில் நான் வந்து நிறைய கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலையோடைய வாசனையும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திருப்பி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே விடுங்க. நல்லா திருப்பி விட்டோம்னா நல்லா முறுமுறுன்னு ப்ரான்ஸும் ரெடி ஆகிடும். இந்த ப்ரான் கிரேவி ப்ரான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் வந்து இந்த ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ணேன். இந்த பாத்திரத்துலேயே வந்து கொஞ்சமாக சாப்பாடு போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஆளுக்கு சும்மா ஒரு வாய் சாப்பிட்ருவோம். அதில் கொஞ்சம் எறாவை வச்சு அப்படியே சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்படி தான் வந்து இங்கே சண்டே வந்து போச்சு. சண்டே வந்து பசங்க வந்துட்டாங்க. வந்துட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டோம் நாங்கள். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ எங்கே போகலாம் அப்படின்னு நான் நினச்சப்போ தான் சரவணா ஸ்டோர் போகலாம் அப்படின்னு. இப்போ வந்து அடிக்கடி கொஞ்சம் சரவணா ஸ்டோர் ஏன்னா எல்லாமே வந்து அங்கே எல்லா பொருளும் அங்கேயே கிடைக்குதுங்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சரவணா ஸ்டோர்ஸ் போயிட்டு வர்றது. வந்துட்டோம் நாங்கள். இங்கே வந்தாலே அப்படி எப்படி ஒரு சந்திரமுகி மாதிரியே ஆயிடுறேன் நான். எல்லாம் இது வேணும் அது வேணும்னு. ஆனால் எனக்கு தேவையானது தான் நான் எடுக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து குப்பை டப்பா இல்லை. அதனால அது ஒன்று வாங்கிட்டேன். அதுவும் எனக்கு வந்து எல்லாமே என்னுடைய கிச்சன் கலர்லேயே வேணும். அதனால தான் நான் இங்கே வந்தது. இங்கேனா நிறைய இருக்கும்.
அதனால அதையும் வாங்கியாச்சு. அப்புறம் வந்து இந்த ஒரு இது பிளெண்டர் இருந்தது. இத பார்த்துட்டு எனக்கு இத வாங்கி குடுங்க. நான் உங்களுக்கு ஸ்மூத்தி எல்லாம் செஞ்சு குடுக்குறேன் அப்படின்னு என் ஹஸ்பண்ட்ட காமிச்சுட்டு இருந்தேன். அவர் வந்து வீட்ல இருக்கிற மிக்ஸி என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. இது வந்து குட்டி இடத்துல பிடிக்கும், நல்லாருக்கும் அப்படின்னு காமிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள என் வீட்டுக்காரரு ஏதோ கொசு விரட்டுற மாதிரி அந்த பேன் எடுத்தாரு. நான் உடனே வச்சுட்டேன் வேண்டாம்ப்பான்ட்டு. அப்புறம் இங்க நெறைய இந்த செராமிக் பொருள் எல்லாம் நெறைய இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அ கம்மியான பிரைஸ் அ ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல தான் கிடைச்சிருந்தது. நல்லா இருக்கு செராமிக் பொருள் எல்லாமே. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே நம்ம வந்து அப்படியே போயிட்டு அப்படியே வர முடியாது இல்லையா? அப்படியே ஒவ்வொரு ஃப்ளோரா இறங்கும்போதும் நான் வந்து அப்படியே ஒரு ஒரு ஃப்ளோரா நாங்க போய் எல்லாமே திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இத செய்யலாமா? இப்படி செய்யலாமா வீட்டுக்கு? அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு எல்லாம் எங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு அங்கருந்து கிளம்பி வந்தாச்சு. ஷாப்பிங் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. லேடீஸ்க்கு ஷாப்பிங் பண்ணணும்னா அவ்ளோ பிடிக்கும். அந்த மாதிரி நீங்க ஷாப்பிங்க்கு நீங்க ப்ரிஃபர் பண்ற ஒரு இடம், எல்லாமே கிடைக்கிற ஒரு இடம் இருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. மாம்ஸ் லைஃப்ப ஃபாலோ பண்ணுங்க. பாய்.